வணக்கம். லவ்வர் படத்துல வரக்கூடிய எழுதா கதையோ லப்பர் பந்து படத்துல வரக்கூடிய உறவே என் ஆசை உறவே விட்டு போவேன்னு தான் நானும் நினைக்கல ஆகிய 2 பாடல்களுக்காக விகடன் விருது பெறக்கூடிய நண்பர் திரைப்பட பாடலாசிரியர் மோகன்ராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியர். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பாடலாசிரியரா இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா பல பேர் பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தாலும் தமிழ்ல எழுதுறதுக்கு தடை போடுறாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த பாடல்கள் அந்த படத்துல வைக்கப்படுமா அப்படிங்கிற இந்த கேள்விகளோட தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடலாசிரியருடைய நிலைமை இருக்கு. ஆனா அதையும் தாண்டி மோகன்ராஜன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவருடைய பாடல்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அவர் ஒரு படத்துல இந்த காலகட்டத்தை பாடல் எழுதுறாரு அப்படின்னா அது கதையாகவும் சிறப்பான கதையா இருக்கும், வெற்றி பெற்ற படமாகவும் இருக்கும். அதனாலதான் அவருடைய பாடல்கள் இப்போதைக்கு 2 பாடல்களுக்கு விகடன் விருது பெறுறார். விகடன் விருது பெறக்கூடிய நண்பர் மோகன்ராஜன் அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். ஒரு சாதாரணமா திருச்சி மாவட்டம் தொட்டியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துல ஒரு சாதாரண மளிகை கடைக்காரருடைய மகனாக பிறந்த மோகன்ராஜன் சினிமா மேல உள்ள ஆசையில அது எதுக்கு வேணாலும் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனா பாடலாசிரியரை தான் அவன் அப்படிங்கிறது தன்னுடைய லட்சியம் அப்படின்ட்டு ஊர்ல இருந்து கிளம்பி பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில பாடலாசிரியர் வாய்ப்பு தேடி அதையும் தாண்டி அதுக்கடுத்து லயோலா கல்லூரியில தமிழ் இலக்கியம் படிச்சு இதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படிங்கிற வகையில இன்னைக்கு பாடலாசிரியரா உயர்ந்திருக்காரு. ஏறத்தாழ அவர் திரைப்படத்துக்கு பாடல் எழுத வந்து 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு பாடலாசிரியராக தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர். அவரை பொறுத்த வரைக்கும் பல பாடல்கள், குறிப்பா இன்னைக்கு இளைஞர்களுடைய தேசிய கீதமா இருக்கக்கூடிய பல பாடல்கள் அவர் எழுதின பாட்டு தான். இல்லாஞ்சிருக்கிய நெஞ்ச கொள்ளுற அரக்கிய அந்த பாட்டு அவருடைய பாட்டு தான். அதே மாதிரி நாங்காலி நாங்காலி இந்த பாட்டு அவருடைய பாட்டு தான். இப்ப தேசிய விருது பெறக்கூடிய இந்த லப்பர் பந்து படத்துல வரக்கூடிய அந்த பாட்டு இருக்கு இல்லையா, உறவே ஆசை வரவே, சாண்டோல்டன் பாடின பாட்டு, இந்த பாட்டு அவருடைய பாட்டு தான். இன்னும் சொல்ல போனா அவர் இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ரொம்ப சத்தம் இல்லாம வந்து பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் இல்லாம அதே நேரத்தை மக்கள் மனசுல இடம் பிடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துல எல்லா பாடல்களையும் மோகன்ராஜன் தான் எழுதியிருப்பாரு. அவர் எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, யதார்த்தமா ஒரு முறை அழைச்சாரு. நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன் பேசுறேன் அப்படின்னு. எனக்கு நம்ப முடியல. என்ன சொல்றீங்க, நான் தான் பாடலாசிரியர் மோகன்ராஜன் அப்படின்னாரு. அப்படித்தான் ஒரு சாதாரண ஒரு பாடலை விமர்சனம் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு பாடலாசிரியராக மோகன்ராஜன் அறிமுகம். இப்போ வரைக்கும் அவர் எந்த கிரீடத்தையும் தலையில சூட்டிக்கிட்டு தான் நான் பார்த்ததில்லை. ரொம்ப எளிமையா, நான் சென்னைக்கு போனா என்ன சொல்ல போனா இவ்வளவு பிஸியா இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் நான் கால் பண்ணேன்னா நான் இருக்கிறதுக்கு தேடி வந்துடுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்னன்னா மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்னு. அந்த எளிமை தான் அவரை இன்னைக்கு வந்து அந்த தொடர்ச்சியா பயணப்படக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா இது மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பாடலாசிரியர். அவருடைய பாடல்கள்ல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு புது சொல்ல வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர் ஆர்வம். இந்த சில்லாஞ்சிருக்கி இருக்கு இல்லையா, இந்த சில்லாஞ்சிருக்கி அப்படிங்கிறது அந்த பகுதியில உள்ள சொல். அதே மாதிரி பல பாடல்கள்ல வச்சிருப்பாரு. இந்த வதன வடிவேல்னு அதுல அது மாதிரி ஒரு சில சொல்லு வச்சிருப்பாரு. நீங்க இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய பல பாடல்கள் மோகன்ராஜனுடைய பாடல்கள். இது எல்லா பாடலும் நம்ம கேட்டிருப்போம் ஒழிய இது மோகன்ராஜனுடைய பாட்டா அப்படிங்கிற இந்த சந்தேகம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மோகன்ராஜன் அப்படிங்கிற அந்த கவிஞர் இளைஞர்களுடைய இன்னைக்கு தேசிய கீதமா இருக்கக்கூடிய பல பாடல்களை எழுதினவர். இன்னும் குறிப்பா சொல்ல போனா அவர் வந்தது ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய பாட்டு ரொம்ப ரொம்ப பிரபலமானது எந்த பாட்டு அப்படின்னா, ஈசன் படத்துல வரக்கூடிய ஜில்லா விட்டு ஜில்லா வந்து அப்படிங்கிற அந்த பாட்டு. அந்த பாட்டு பல பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏதோ எங்கேயே இருக்கக்கூடிய ஒரு கிராமிய பாட்டுல இருந்து அப்படியே எடுத்து போட்டிருப்பாரு போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அது இல்லை. அந்த பாட்டு முழுக்க முழுக்க அவருடைய கைவண்ணத்துல உருவான பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள பல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, வாழ்க்கையை தொலைச்ச ஒரு பெண் கடைசியில தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமா போச்சு அப்படிங்கிற வகையில, ஏன்னா இந்த சமூகம் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணையோ அல்லது கணவன் இருந்தும் கையாலாகாத கணவன் இருக்க ஒரு பெண்ணையோ முழுசா வாழ விடாத சமூகம். அப்படிப்பட்ட சமூகத்துல ஒரு பெண்ணுடைய நிலை என்ன அப்படின்னு தன்னுடைய முதல் பாட்டிலேயே திட்டவட்டம் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. இப்படி பல பாடல்கள் அவருடைய இதுக்கு மிகப்பெரிய உதாரணம். இன்னும் சொல்ல போனா வதன வடிவேல்னை பாட்டு இருக்கு இல்லையா,
இசைஞான இளையராஜாவுடைய இசையில வந்த பாட்டு. இந்த பாட்டு அவர் எழுதினதே ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவார். ஏன் அப்படின்னா, ராஜா சார் கிட்ட முதல்ல ஒரு பாட்டு எழுதி அவர்கிட்ட காட்டுறது அவ்வளவு சர்வ சாதாரணம் இல்ல. நான் ஒரு முறை எழுதி திரும்ப மாத்தி திரும்ப மாத்தி திரும்ப மாத்தி கொண்டு போனேன். ஆனா அன்னைக்கு எம்எஸ்வி தான் எனக்கு உதவி பண்ணாரு அப்படின்னாரு. என்னங்க எம்எஸ்வி உங்களுக்கு உதவி பண்ணாரு அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு எம்எஸ்வி இறந்துட்டாரு இந்த பாடல் பதிவப்ப. ராஜா சார் இதை நினைச்சுக்கிட்டு பாட்டு பார்த்துட்டு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா பதிவு பண்ண பிறகு ராஜா சாரே ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில இறந்து எனக்கு எம்எஸ்சி உதவி பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில ஒரு பாடல் அப்படிங்கிறப்ப விரசமில்லாத பாடல் எழுதக்கூடிய பாடலாசிரியர் ஒண்ணு. இன்னொன்னு நமக்கெல்லாம் புரிகிற எளிமையான தமிழ்ல பாடல் எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியர். இன்னொன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, பசப்பு கள்ளி பசப்பு கள்ளி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. இந்த பசப்பு கள்ளிங்கிற வார்த்தை எங்க இருக்குன்னா, சாதாரணமா 80-90களுக்கு முன்னாடி கிராமத்துல எளிய மக்கள் சொன்ன சொல்லு. என்ன பசப்பு கள்ளி அப்படின்னா, பசப்புறது அப்படிம்பாங்க. அதாவது பூசி மொழிகி ஒரு மாதிரி பெண்கள் ஒரு மாதிரி ஒரு பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அது பசப்புறது அப்படின்னு. ஆண் பண்ணால் அப்படிதான். கள்ளி அப்படின்னா கள்ளன், கள்ளி அப்படின்னா திருடி அப்படின்னு அர்த்தம். ஒரு மாதிரி ஏமாத்திட்டு பசப்பிக்கிட்டு போற பெண்ணை பசப்பு கள்ளி அப்படிம்பாங்க. இப்ப இந்த சொல்லு காணாம போன ஒரு சொல்ல தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து பசப்பு கள்ளி பசப்பு கள்ளி அப்படிங்கிற இந்த பாட்டை பண்ணியிருப்பாரு. இப்படி பல பாடல்கள் நீங்க கேட்டீங்கன்னா அது மோகன்ராஜனுடைய பாடல்களாக தான் இருக்கும். நீங்க தேடி பாருங்க. என்ன சொல்ல போனா அவர் எல்லா பாடும் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட அவருடைய பாட்டுல குறை சொன்னதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல தமிழ் சொல்ல, விரசம் இல்லாத சொல்ல எழுதக்கூடிய பாடலாசிரியர். இன்னும் சொல்ல போனா அவர் அதிகமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு எந்த பாட்டு அப்படின்னா, அவருக்கு மட்டும் இல்ல தமிழர்களா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாத்தான் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு அப்படிங்கிற பாட்டை நீங்க கேட்காதவங்க இருக்க முடியாது. அந்த பாட்டுக்கு தலைவணங்காதவங்க இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இயற்கைய மனுஷன் எந்த அளவுக்கு சிதைச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஏறத்தாழ பட்டுக்கோட்டை எப்படி 23 வயசுல வந்துட்டு ஒரு பாட்டு எழுதி நான் பெரிய ஆள் அப்படின்னு நிரூபிச்சானோ, அதே மாதிரி தன்னுடைய முதல் பாடல்லையே மிக சிறப்பாக உச்சம் தொட்ட மோகன்ராஜன் இன்னைக்கு விகடன் விருது வாங்குறாரு. இப்படிப்பட்ட மோகன்ராஜன் பல பாடல்கள் சிறப்பாக எழுதியிருக்காரு. இதையும் தாண்டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீர் மாதிரியான பல பாடல்கள் எழுத வேண்டும். அவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு நல்ல பாடல்களை தருவார் என்று சொல்லி அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.